மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி, யோகா கலை பேராசிரியர் திரு தரணி முருகேசன் ஐயா அவர்களை சந்தித்தேன். அவர் தன்னுடைய விவசாய நிலங்களை காண்பித்து எந்தவித உரமும் இல்லாமல் இயற்கையான முறையில், அதாவது ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யம், காய்கறிகள், பழங்கள் இவற்றின் கழிவுகளை பயன்படுத்தி அதை உரமாக மாற்றி தன்னுடைய நிலங்களுக்கு உரமாக்குகிறார். சுபாஷ் பால்கர், தபோல்கர், பில்மோல்சன், ஹால்பர்ட் ஹோவர் போன்ற அறிஞர்களின் வழிகாட்டுதலின்படி தன்னுடைய விவசாய நிலத்தை பராமரிப்பதாகவும் தெரிவித்தார். அவர் தன்னுடைய விவசாய நிலத்தில் நெல், வாழை மரங்கள், வெட்டிவேர், கொடி வகைகள், அதாவது பீர்க்கன், புடலை போன்ற காய்கறிகளும், கம்பு, சோளம் போன்ற சிறுதானிய வகைகளும், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகளையும் தன்னுடைய நிலத்தில் பயிரிட்டுள்ளார். அவர் நாட்டு பசுக்களையும் எருமைகளையும் கோழிகளையும் அங்கேயே வளர்த்து வருகிறார். நீர்ப்பாசன வசதிக்காக அவருடைய விவசாய நிலத்திலேயே 8 குளங்களை வெட்டியுள்ளார். மழை பெய்யாவிட்டாலும் அவர் வெட்டிய குளங்களிலிருந்து நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்துகிறார். இதில் ஆண்டு முழுதும் கிடைக்கும் பொருட்களை சத்து மாவு, சிறுதானிய மாவு, சிறுதானிய இனிப்பு வகைகள் என்று பல வகையான பொருட்களை தயாரித்தும், நாட்டு மாட்டின் பாலை வைத்து நெய் தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். அந்த நாட்டு மாட்டின் பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட நெய்யானது பொன்னிறமாக இருந்தது. அதை பற்றி அவரிடம் கேட்ட பொழுது, நாட்டு மாட்டின் திமிலில் சூரிய கேது நாடி என்று ஒன்று இருக்கும். அது சூரிய சந்திர நாடியை இழுக்கும் சக்தி இதற்கு உள்ளது என்றும், அதனால்தான் நாட்டு பசு மாட்டின் பாலிலிருந்து தயாரிக்கப்படும் நெய் மற்ற மாட்டின் நெய்யை விட நிறமும் தரமும் சற்று அதிகமாக உள்ளது என்றும் அவர் கூறினார். அவருடைய விவசாய நிலத்தில் கிடைக்கும் காய்கறிகளை சந்தைப்படுத்துகிறார். இவ்வாறு இவருடைய உழைப்பால் எந்த செயற்கையான உரங்களும் இல்லாமல் இயற்கையான முறையிலே விவசாயம் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முன்னுதாரணமாக திகழும் இவர் நமக்கு நஞ்சில்லா உணவு தரும் தரணி முருகேசன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.